இன்றைக்கி பன்னீர் புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு பன்னீர் எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்லா க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். வச்ச இந்த பன்னீரில் கொஞ்சம் இந்த ரெட் சில்லி சேர்த்துக்கலாம் பவுட்ரு, டர்மரிக் பவுடரு கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். பேன் கொஞ்சம் சூடாகிட்ட பிறகு கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். இப்போ கீ சூடான உடனே இதில் நம்ம இந்த மசாலாலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்ச இந்த பன்னீரை இதில் ஒன்று ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது ஒன்று ஒன்றா இப்படி நல்லா இப்படி திருப்பி விட்டுக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பன்னீர் இப்படி ஃப்ரை ஆகிட்ட உடனே அதை எடுத்துக்கலாம். அதை இப்போ புலாவ் செய்கிறதுக்கு ஒரு கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை லவங்கம் ஏலக்காவை போட்டுக்கலாம். ஒரு ஆனியன், பெரிய ஆனியன் எடுத்து கட் பண்ணி இப்போது 1 கப்பு ரைஸ் எடுத்துகிட்டு அது நல்லா கழுவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அது ஊற வச்சிடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கினா போதும். கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு கேரட், கொஞ்சம் க்ரீன் சில்லி ஒரு 2 நம்பர் சேர்த்து போட்டுக்கலாம். டொமேட்டோ ஒரு 2 டொமேட்டோ அதை கட் பண்ணிவிட்டு அது சேர்த்துக்கலாம். சால்ட்டு, கொஞ்சம் டர்மரிக் பவுடரு, ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், அது கூடவே கொஞ்சம் கர்ட் சேர்த்துக்கலாம். நீங்கள் கர்ட் சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ நம்ம இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ரைஸ் எவ்வளோ இருக்குது, இதில் ரைஸ்க்கு 1:2 அவ்வளோ தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி இவ்வளோ சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு 2 சேர்த்துக்கோங்க தண்ணி.
ரைஸ் இவ்வளோ குக் ஆன உடனே ஒரு 3/4 குக் ஆன உடனே தம்மில் விட்டுடலாம். இப்படி ஒரு தவை வச்சுட்டு அது மேலே வந்து இது வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ளேம் வந்து கம்மியில் வச்சுருங்க.